யாரெல்லாம் வந்து தனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிறது, தனக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவர்களை வந்து உள்ள இணைக்கிறது அப்படிங்கிற வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் தான். ஆனா இது மட்டுமே ரீசன் நம்ம சொல்ல முடியாது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி அடையதுக்கு காரணம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து என்டிஏ கூட்டணி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு அந்த 10,000 ரூபாய் சுய உதவி குழு கொடுத்ததுக்கு இல்லையா, அதுதான் வந்து வெற்றி தீர்மானிக்கக்கூடியதா இருந்திருக்குன்னு சொல்றாங்களே. ஒரு ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீ மக்களுக்கு நலத்திட்டங்களை ரொம்ப நெருக்கமா தேர்தல் காலகட்டங்களை அறிவிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது பிரைப் மாதிரி, அது ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க அக்னிபாத் திட்டத்துக்கு யோசிச்சு பாருங்க. வட மாநிலங்கள்ல வெடிச்ச போராட்டங்களை போல பீகார்ல ரொம்ப தீவிரமா இளைஞர்கள் போராடினாங்க. ஏன்னா அங்க வேலை வாய்ப்பே கிடையாது, அரசு வேலை தான், ஏன்னா வேற வேலையே கிடையாது. அப்ப அதுலயும் நீ வந்து பிரைவேடைஸ் பண்ற, அதுலயும் வந்து நீ தில்லுமுள்ளு பண்ற, இவ்ளோ பிரச்சனைகள் பீகார்ல இருக்கு. அது இவங்க அமல்படுத்தின தனியார் மயம், தாராளமயம், உலகமயன்ற கொள்கைகள் தான். இதை அம்பலப்படுத்தியோ மக்கள் பிரச்சனைகளை பேசியோ இல்ல இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தோ எத்தனை போராட்டங்களை நீங்க எதிர்கட்சிகள் கட்டி அமைச்சாங்க. கடைசியா நீங்க 5 to 6 தான் நீங்க அதிகமா ஓட்டு வந்து வந்ததா சொல்றீங்க. இவ்வளவு லட்சம் ஓட்டுகள் வந்து எப்படி போட முடியும்? அப்ப சிசிடிவி கேமரா பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் போட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற இதுல இருந்து இது ஒரு இதுன்னு சொல்லி ஜனநாயக சக்திகள்லாம் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா 44 நாட்களோட 45வது நாள் இப்ப வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து அவங்க சொல்றது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஓவைசி, பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள்லாம் தனிச்சு நின்னதால இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா, இப்ப நான் தான் சொல்றேன் இல்லையா, பிஜேபி வந்து தான தண்ட இப்பவே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் தொடங்கிருச்சு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா எலெக்ஷன் நடத்தாதீங்கன்றதா கேஷுவலா பேட்டி கொடுத்துட்டு தெருவுல போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துல பீகார் மாதிரியே செய்வாங்களா அப்படிங்கறத நம்மளுக்கு கொஸ்டின். ஏன்னா பீகார் வேற. பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிக்கவே இல்லை. இங்கேயாவது தேஜஸ்வி யாதவ் லாஸ்ட்லயாவது அறிவிக்கிறாங்க, ஆனா என்டிஏ கூட்டணியில அறிவிக்கவே இல்லை. ஆனா அவங்க கட்சியில எந்த சலசலப்பும் இல்ல. ஒரு கட்சியில எப்படி இருக்கணும், இல்ல எங்க தலைவர் தான் நீங்க வந்து அறிவிக்கணும்னு இருக்கணும்ல, அப்படி எந்த சலசலப்புமே இல்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீதித்துறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ஊர் இணைந்திருப்பவர் மக்கள் ஜனநாயக கழகத்தின் மாநில பொருளாளர் அமிர்தா அவர்கள். வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் மீண்டும் பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு. 202 இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணியும் 35 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கூட்டணியும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து அடைஞ்சிருக்கணும். எப்படி பாக்குறீங்க? இப்ப குறிப்பா வந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடக்குது. இந்த பீகார் தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இந்தியா முழுக்க வந்து இன்னைக்கு பார்க்கப்படுது. குறிப்பா ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ரிசல்ட்ஸ் பத்தி பேசும்போது அடுத்து வந்து அடுத்த மாசமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 மாநில தேர்தல்கள் வந்து வரப்போகுது. தமிழ்நாடாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமு, கேரளா, இல்லை குறிப்பாக 3 மாநிலங்கள் வந்து அவங்க ஆளாத மாநிலங்களாக இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட மாநிலங்களுடைய தேர்தல்கள் இப்போ உடனடியாக வரப்போகுது அப்படின்னும் போது இந்த பீகார் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாருமே முக்கியத்துவமாக, பிஜேபியாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், ஏன்னா இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வந்து இதில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை மக்களாக இருக்கட்டும், ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும், எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பீகார் தேர்தல் பார்க்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இப்போ இந்த பீகார் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இதை பற்றி இப்போ நாம சொல்றதை விட இந்த தேர்தலில் இல்லை இதை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து இதை பற்றி பல கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசும்பொழுது பீகார் எலெக்ஷன்ஸ் அப்போ என்னெல்லாம் நடந்தது, பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எஸ்ஐஆர் வந்து எப்படி அமல்படுத்தப்பட்டுச்சு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய என்ன அரசியல், அங்க இருக்கக்கூடிய 2 கட்சி அப்படிங்கிறதா மேஜரா வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க. நமக்கு தெரியும் என்டிஏ கூட்டணி, அதே மாதிரி இந்தியா கூட்டணியில கூடிய கட்சிகள். என்டிஏ கூட்டணியில யாரா இருந்தாங்க நமக்கு தெரியும், பிஜேபியில இருந்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து எல்லாரும் இருக்காங்க, ஜேடியு இருக்காங்க, இந்த பக்கம் ஆர்ஜேடி இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க. இது இல்லாம சிலர் வந்து கண்டெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கலாம் பாக்குறோம். ஸோ இவ்வளோ பெரிய இந்த 2 கூட்டணியில இவங்களுக்கு தான் மேஜரா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருந்தது. அப்ப இதுல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும், என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா முதலாளித்துவ ஊடகங்களை எல்லாருமே வந்து எக்ஸிட் போல்ஸ்ல முன்னாடியும் பின்னாடியும் சொன்னாங்க. எண்ணிக்கைகள் வந்து வெவ்வேறா இருக்கலாம். பட் இதை வந்து எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. குறிப்பா வந்து எஸ்ஐஆர் அமல்படுத்தினது,
இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்களையும் பீகார் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இப்ப இருக்குன்னு எஸ்ஐஆர் மட்டும் காரணமா இல்ல அதான் சொல்ல வரேன். இப்போ ஹரியானா தேர்தல் நடந்தது, மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது, இப்போ வந்து பீகார் தேர்தல் சொல்றேன் ஒரு இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல. அப்ப இந்த தேர்தல்கள்ல இருந்து பீகார் தேர்தல் எந்த வகையில மாறுபட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ்ஐஆர் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா எஸ்ஐஆரை கூட எப்படி இவங்க அமல்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, எப்படி வந்து இப்ப தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அதிகாரிகளை வந்து RSS ஆட்களா புகுதினதுக்கு பிறகு கலவரங்களை உருவாக்குறாங்களோ, அப்படி பீகார் தேர்தல் அப்படிங்கிறதே இப்ப ஹரியானா மகாராஷ்டிரா தாண்டி பீகார் தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலையிலும் செஞ்சு முடிச்சுட்டு தான் தேர்தலே நடத்துறாங்க. இப்ப தேர்தல்ல இதுக்கு முன்னாடியான தேர்தல் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, தேர்தல் தில்லுமுள்ளுகள் அப்படின்னு சொல்லி நிறைய ஜனநாயக சக்திகள், பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள்லாம் நிறைய பேசுவாங்க, நம்ம பார்த்திருப்போம், யோகேந்திரா யாதவ்ன்றவர்லாம். அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள் பேசப்படும். குறிப்பா வந்து EVM மிஷின்ல வந்து திருத்தனம் பண்றாங்க, இல்லைன்னா ஓட்டிங் வந்து நம்ம யாருக்கு போட்டாலும் வந்து தாமரைக்கு போய் விழுது, இல்லைன்னா 12 வயசு பையன் ஓட்டு போடுறான், ஒரே இடத்துல பல பூத்துல போடுறாங்க, இப்படி நிறைய தில்லுமுள்ளுகள் வந்து நம்ம இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருப்போம். ஆனா அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா வந்து எலெக்ஷனை வந்து பல்வேறு வகையில கேப்சர் பண்றதுன்றதெல்லாம் நடத்திருக்காங்க எஸ்ஐஆர் மூலியமா. கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்றது பாத்தீங்கன்னா 68 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கி இருக்காங்க, பல ஆயிரம் வாக்காளர்களை வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எஸ்ஐஆர் மூலியமா நமக்கு தெரிய வருது. அதெல்லாம் யாரெல்லாம் வந்து தனக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் நீக்கிடுறது, தனக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவர்களை வந்து உள்ள இணைக்கிறது அப்படிங்கிற வேலைகள்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் தான். ஆனா இது மட்டுமே ரீசன் நம்ம சொல்ல முடியாது, பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் அப்படின்னா பீகார் மக்களை பத்தி தான் நம்ம பேசணும். பீகார் எப்படிப்பட்ட மாநிலம், பீகார்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி எதிர்கட்சிகள் அணுகுனாங்க, எப்படி ஆளும் கட்சி வந்து அணுகுனாங்க, இதெல்லாம் சேர்ந்ததுதான் தேர்தலுடைய வாக்குகளும் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மாதிரியான அஜெண்டாஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க எல்லா தேர்தல்களையும் அவங்க சில ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்துறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற போல பண்றாங்க, இல்ல ஏற்கனவே அங்க என்ன இருக்கு, என்ன எதிர்கட்சிகள் பேசுறாங்க, அந்த விஷயங்களே இவங்க வந்து செய்யறதுன்ற மாதிரிலாம் செய்யறாங்க. பிஜேபிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். எதை எதிர்க்கிறாங்களோ அதையே வந்து அவங்க செய்யக்கூடியவங்க தான். நீங்க வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொன்னா இலவசங்கள்லாம் வந்து வேஸ்ட்ன்னு பேசுவாங்க. ஆனா இலவசங்கள் கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இலவசங்களை அமல்படுத்துவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து 2 சாதிகளுக்கு இடையில மோதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா அதுவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஓட்டு வரும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அவங்க அமல்படுத்துவாங்க. இப்படி எதற்கும் அவங்க வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்க இந்த தேர்தல் கட்டமைப்புக்குள்ள அவங்க செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா குறிப்பா இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கு. பீகார்ல அவங்க செஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்க அமல்படுத்தின விஷயங்கள் அப்படிங்கிறது இதுக்கு பிறகு இப்படிதான் தேர்தல் நடக்கும் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்றாங்க அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எலெக்ஷன்ஸ் அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்கும் அப்படின்ற அந்த ஸ்லோகன் தான் அவங்க முன் வச்சாங்க. அப்ப காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா உருவாக்குவோம் அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அப்படிங்கிறது தான் அவங்க இதை கொண்டு வந்துட்டு இருக்க இந்த பாசிச நடவடிக்கைகள்லாம் நம்ம காட்டுது. தேர்தல் ஆணையத்தை வந்து அவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை எப்படி பாசிச மயமாக்கி மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், தொகுதி வரையறை செய்யறதா இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு சட்டங்கள் மூலியமாக அவங்க எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு இந்தியாவை நோக்கி வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுதான் ரொம்ப துலக்கமா பீகார் தேர்தல் வந்து காமிச்சிருக்கு. இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி அடையது காரணம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான பெண்கள் வந்து என்டிஏ கூட்டணி வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி பெண்களுக்கு அந்த 10,000 ரூபாய் சுய உதவி குழு கொடுத்ததுக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வெற்றி தீர்மானிக்கக்கூடியதா இருந்திருக்குன்னு சொல்றாங்களே. இதுல நம்ம சில புள்ளி விவரங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். குறிப்பா வந்து இன்னைக்கு இந்த விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா, அதுல எவ்வளவு பெண்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே எலெக்ஷன்ஸ்ல எவ்வளவு பேர் வந்து கண்டெஸ்ட் பண்ணாங்க, எவ்வளவு பேர் வாக்குகளை வந்து போட்டாங்க, இப்ப வந்து எவ்வளவு வாக்குகளை போடுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப பெண்கள் ஓட்டு அப்படின்னா எத்தனை சதவீதம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து 2.16 கோடி வந்து வாக்காளர்கள் வந்து இருந்திருக்காங்க. 2025 பீகார் இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்ப 2.51 கோடி வாக்காளர்கள் வந்து இருந்திருக்காங்க. இப்ப இந்த வாக்கு போட்டிருக்காங்க. வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் 3.64 கோடி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. ஆனா இந்த ஒரு வருஷத்துல 2025 பீகார் இப்ப சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 3.51 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் வாக்காளர்கள் வந்து பெண்களுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு காட்டுது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மக்கள் தொகை கூடியிருக்கும், பெண்கள் வாக்கு போடுறவங்க உள்ள வந்திருப்பாங்க,
இப்படிலாம் நடந்திருக்கும் இல்லையா? ஆனா வந்து ஏன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து நிறைய முற்போக்காளர்கள் ஜனநாயக சக்திகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப வந்து எவ்வளவு பேரை வந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல இப்ப இஸ்லாமியர்கள் பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது. இப்ப வந்து அகமதா இருக்கலாம், இல்ல பேரை வச்சு முகமது அப்படின்னு சொன்னா இந்த பேர்கள்லாம் இல்ல அப்படின்னா இஸ்லாமியர்கள் பேரை வந்து நீக்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆனா பெண்கள் பேர் அப்படிங்கிறது வந்து அப்படி நீங்க தனியா பிரிச்சிட முடியாது. அவங்க பழங்குடியின பெண்களா இல்ல எந்த பெண்கள் அப்படிங்கிறது பேரை வைத்து மட்டும் இத்தனை பேர்களை வந்து நீக்கியிருக்காங்க, பெண்களை நீக்கியிருக்காங்கன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்னும் வரக்கூடிய காலங்களை தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இப்ப வந்து செய்ய முடியல. ஆனா பெண்கள் வாக்குகள் வந்து பெண்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு, ஆனா பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எந்த அடிப்படையில அப்படின்னா, குறிப்பா வந்து அங்கிருந்து பீகாருடைய வறிய நிலைன்றதை விட தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறது தான். அது மக்களுடைய பிரச்சனை இல்லை. அங்க வந்து இத்தனை ஆண்டு காலம், ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் பிஜேபி இந்த கூட்டணி தான் பெரும்பான்மையா வந்து ஆண்டிருக்காங்க. ஆனா மக்களுடைய வாழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு பாக்குறோம். கல்வியிலையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க புலம்பெயர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவா வளர்ந்த மாநிலங்களை போய் வேலை செய்யறது நமக்கே தெரியும். தமிழ்நாட்டுல பல்வேறு பீகாரிகள் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரும்பான்மையான ஆண்கள் ஒண்ணு வேலைக்காகவோ கல்விக்காகவோ ஏதோ ஒரு வகையில வெளி மாநிலங்கள்ல தான் போக வேண்டியதா இருக்கு. இப்ப எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது வந்து சாத்தியம் இல்லை, பிராக்டிக்கலான சாத்தியங்கள்ல இருக்கு. அப்ப பெண்கள்லாம் அங்க வசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பெண்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில தான் இவங்க இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்ததை சொல்றீங்க, எந்த அளவுக்கு அதை வந்து அவங்க வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். நீங்க முன்னாடிலாம் நமக்கு தெரிஞ்சு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பிரைப் மாதிரி ஆகும். ஒரு ஆட்சியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீ மக்களுக்கு நலத்திட்டங்களை ரொம்ப நெருக்கமா தேர்தல் காலகட்டங்களை அறிவிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது பிரைப் மாதிரி, அது ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி அப்படின்னு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட திட்டம் எப்ப அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா காலைல அறிவிக்கிறாங்க, மாலையில தான் பீகார் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? பீகார் எலெக்ஷன்ஸ் அறிவிக்கிறது அப்படிங்கிறதே இந்த திட்டத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அதே மாதிரி நவம்பர் 6 எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பீகார் முதல் கட்ட தேர்தல் 6ஆம் தேதி, 2ஆம் கட்ட தேர்தல் 11ஆம் தேதி, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது 14. அப்ப அந்த 6ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கிரெடிட் பண்றாங்க. 10,000 அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகுது. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு கொடுத்துருக்காங்க, 1-2 பேர் கிடையாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் தவணை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சுய உதவி தொடங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் என்ன நேரடியா இதை வந்து அப்ப எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்து எதிர்கட்சிகளா இருக்கட்டும், ஜனநாயக சக்திகளா இருக்கட்டும், இது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி தானே. பீகார்ல வந்து அந்த மக்களுக்கு வந்து 10,000 அப்படிங்கிறதுலாம் வந்து கன்சிடரபிளான ஒரு தொகை தான். அப்போ வந்து 500, 1000 அப்படின்னு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது போல இப்படி 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்ற இந்த ஒரு எதிர்வினை அப்படிங்கிறதுலாம் அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுல கூட கோலால ஸ்ரீனிவாசன் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் பத்திரிகையாளர்னு சொல்லி, அவர் பிஜேபி RSS ஊரறிஞ்ச விஷயம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல என்ன தப்பு, எந்த கட்சி செய்யல இந்த கட்சி செய்து நீங்க சொல்றீங்க, நீங்க கொடுக்கலையா 1000 ரூபாய் கொடுக்கலையா நீங்க பஸ்ஸுக்கு டிராவல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு நலத்திட்டங்களையும் அந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க அறிவிச்சு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க வந்து இவ்வளோ கிரெடிட் பண்றதுக்குல 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் பண்றதையும் ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறது இருக்குல்ல, இப்படி பிஜேபி காரங்க பேசுறாங்க. அப்ப இதுதான் நம்ம சொல்ல வரோம். இது ஒரு காரணமா இப்போ வந்து யோகேந்திரநாத் கூட சொல்றாரு, ஒன் ஆஃப் தி ரீசன்ல அவங்க பீகார்ல ஜெயிச்சதுல இதுவும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த SIR இருக்கட்டும், இப்ப இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு டேட்டாஸ் இருக்கு, எத்தனை லட்சம் பேரை வந்து அவங்க நீக்கிருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் எத்தனை ஆயிரம் பேரை வந்து உள்ள நுழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப இந்த மாதிரியான வாக்குகள் இருக்கு இல்லையா, இதன் மூலியமா கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறத நான் யாரு என்ன நமக்கு தெரியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்பிக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, இது நம்ம வந்து சீரியஸா பார்க்கணும். இப்ப நீங்க சாதாரண ஆட்கள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பூத்ல இருக்கவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா ஊர்ல இருக்க எல்லாரையுமே தெரியணும்னு பூத்ல உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா ஒரு மாநிலங்களவை எம்பிக்கள் நீங்க நல்லா பாருங்க, டெல்லியினுடைய ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அவர் பேர் ராகேஷ் சின்ஹான்னு சொல்றாங்க. அவர் டெல்லியிலயும் ஓட்டு போட்டிருக்காரு, அவர் ரெசிடென்ஸ் டெல்லியில தான் இருக்கு, அவர் டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்காரு, பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காரு. அதே மாதிரி பூர்வாஞ்சல் மோர்ச்சா தலைவர் வந்து சந்தோஷ் ஓஹா அப்படிங்கிறவர், இவரும் வந்து டெல்லி ரெசிடென்ஸ், டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்காரு, பீகார்லையும் போட்டிருக்காரு. நம்ம டேரடூன்ல இருக்கக்கூடிய ஒரு MP. இப்படி வந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் வாழக்கூடிய இடங்களையும் ஓட்டு போட்டிருக்காங்க, அதே மாதிரி பீகார்லயும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி தான் அதை வந்து வெளியே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது ப்ரூவ்டு,
ஏதோ வந்து போற போக்குல சொல்றதுல இது ப்ரூஃபோட நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களே வந்து இப்படி போலியா ஓட்டு போடுறதுல நேரே நடக்குது இல்லையா? ஒரு பெண்ணும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி வந்து இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. பெண்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னா மொத்தமா பீகார் அரசியல பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாரை பத்தி பேசணும், நிதிஷ்குமார் எப்படி வந்து இத்தனை ஆண்டுகள் ஆண்டாரு அப்படிங்கலாம் பேசணும். இந்த சிஸ்டத்துக்குள்ள இவங்க எப்படி வந்து அவர் பேரே நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிறத தாண்டி பல்டி குமார் அப்படிங்கறத அவரை சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டணி மாறுறது அப்படிங்கறதெல்லாம் செய்யறாரு அவரு. நீங்க அவர் ஒரு கூட்டணியில் நின்று ஆட்சியை வாங்கிட்டு ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இன்னொரு கூட்டணிக்கு தாவறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் செஞ்சிருக்காரு. அது எப்படி பாக்குறது? மக்களுக்கு என்ன அதுல வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இல்லையா? அப்படி வந்து மொத்தமா பீகாரினுடைய வரலாற்றையே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு 1/4 நூற்றாண்டா இவர்களை வந்து எப்படியெல்லாம் லாபி பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணிருக்குன்றது ஜனநாயக சக்திகள் இல்ல முற்போக்காளர்கள் சொன்னா கூட நமக்கு இதெல்லாமும் இவங்க செய்யக்கூடிய தகுடு திட்டங்களையும் நம்ம சேர்த்து பரிசீலிக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறோம். குறிப்பா வந்து மகாபந்தன் கூட்டணி ஆமா தோல்வியுடைய காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பா தொகுதி பங்கீடுல வந்து இழுபறி நடந்தது, முதலமைச்சர் வேட்பாளர் வந்து முறையா அறிவிக்காம இருந்தது, இன்னும் அவங்க நின்ன தொகுதிகளுக்குள்ளே 10-15 வேட்பாளர் வந்து மாத்தி நிறுத்திக்கிட்டு, இது எல்லாமே தோல்வி காரணம் சொல்றாங்களே. இல்ல அதான் சொல்றேன், தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் த அதான் அதுல வந்து ஒரு காரணமாவும் அது இருக்கலாம். என்ன அதான் நான் சொல்றோம். இப்போ வந்து ஒரு தோல்வி ஏற்படுது அப்படின்னு சொன்னா அவங்க எதிர்கட்சிகள் வந்து என்ன வந்து ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நான் சொன்னது மாதிரி என்டிஏ கூட்டணி என்ன அறிவிப்புகளை செய்யறாங்களோ, இப்போ ஒரு கவர்ச்சிவாத அரசியல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ணோம்னு சொன்னா இவங்க 30,000 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ சுயஉதவி குழுக்கள் இருக்கவங்களாம் நாங்க வந்து அரசு வேலை கொடுப்போம், மாசம் 30,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு இந்த மாதிரி சாதிவாரி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரியான அந்த சாதியில இருக்கக்கூடிய நபர்களை வந்து இந்த லொகேஷன்ல நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஓட்டுகள் கிடைக்கும். அப்ப என்னெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதற்கு மாற்றா எதுவுமே இவங்க செய்யறது இல்ல. அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதனாலதான் மக்களுக்கு வந்து இவங்க மாற்றாவே தெரியல. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா மறுகாலியாக்க கொள்கைகள் இருக்கு, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இதைதான் வந்து என்டிஏ கூட்டணி வந்து ரொம்ப தீவிரமா அமல்படுத்துறான். அதனாலதான் பீகார்ல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை, இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த 1/4 நூற்றாண்டா ஏன் பிரச்சனைக்கு அதிகரிக்குது? அங்க ஏன் கல்வி இல்ல, போதுமான வேலையின்மை இல்ல? நீங்க அக்னிபாத் திட்டத்துக்கு யோசிச்சு பாருங்க. வட மாநிலங்கள்ல வெடிச்ச போராட்டங்களை போல பீகார்ல ரொம்ப தீவிரமா இளைஞர்கள் போராடினாங்க. ஏன்னா அங்க வேலை வாய்ப்பே கிடையாது, அரசு வேலைதான். அரசு வேலைன்னா இந்த மாதிரி அக்னிபாத் இந்த மாதிரியான வேலைகளும் அங்க இருக்கக்கூடிய அரசு பணிகள் இருக்கக்கூடிய வேலைகளும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வேற வேலையே கிடையாது. அப்ப அதுலயும் நீ வந்து பிரைவேடைஸ் பண்ற, அதுலயும் வந்து நீ தில்லுமுள்ளு பண்ற. அரசு பணிகளுக்காக நடந்த தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த வினாத்தாள்லாம் வந்து கசிஞ்சிருக்கு. அதை பத்தி போராடினா அதையும் வச்சு போலீஸை வச்சு ப்ரூட்டலா வந்து நிதிஷ்குமார் அரசாங்கம் வந்து போராடக்கூடிய இளைஞர்கள் வந்து அடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா இவ்வளோ பிரச்சனைகள் பீகார்ல இருக்கு. அது இவங்க அமல்படுத்தின தனியார் மயம், தாராளமயம், உலகமயன்ற கொள்கைகள் தான். இதை அம்பலப்படுத்தியோ மக்கள் பிரச்சனைகளை பேசியோ இல்ல இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தோ எத்தனை போராட்டங்களை நீங்க எதிர்கட்சிகள் கட்டி அமைச்சாங்க. குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து பீகார்ல வந்து ஓட்சோரிக்கு எதிராகவும் எஸ்ஐஆருக்கு எதிராகவும் தொடர்ச்சியான பேரணிகள் பிரச்சாரம் நடத்திட்டு தானே இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பேரணி நடத்தினாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுல வந்து இந்த மாதிரி ஓட்சோரி நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் அம்பலப்படுத்தினாங்க, பேரணி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்றத்துல வந்து வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, திரும்ப தேர்தல் ஆணையத்துக்கு போய் மனு கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சாங்க, நான் மறுக்கல. ஆனா இதெல்லாம் ஒரு வரம்புக்குட்பட்டு செஞ்சு நிறுத்திக்கிட்டாங்க. அதுவுமே என்ன செய்யறாங்கன்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி அதன் மூலியமா ஓட்டு வாங்குறது. நீங்க வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரிலாம் செய்யுது, ஸோ அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அதை தாண்டி வேற என்ன செஞ்சாங்கன்றதா இப்ப கேள்வி. நீங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து தேர்தல் ஆணையத்து மேல வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்றாரு. இப்ப ராகுல் காந்தி ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கர்நாடகா தேர்தலில் வந்து எவ்வளோ வந்து ஓட்சோரி நடந்திருக்குன்னு சொல்லி அதுவும் ஆதாரப்பூர்வம் மகாதேவபுரால நடந்துச்சுன்றதெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸோட வெளியிட்டாங்க. இப்போவும் ஹரியானால வந்து எவ்வளோ வந்து ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதாரப்பூர்வமாக ஒரு மிகப்பெரிய நீண்ட வீடியோ போட்டு அவர் வந்து எல்லாத்தையும் ஆதாரப்பூர்வமா வெளிப்படுத்துறாரு. 25 லட்சம் ஓட்டுகள் வந்து நீங்க வந்து போலியா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் என்னென்ன கேட்டகரைஸ் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்றாரு. ரொம்ப சரி. ஹரியானால வந்து நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க, ஏன்னா 22,000 சொச்சம் ஓட்டுகளை தான் அவங்க தோத்திருக்காங்க. 25 லட்சம் ஓட்டுகள் வந்து போலியானது நிரூபிக்கிறாரு. சரி, அதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன இந்த ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலியமா என்ன சொல்ல வராரு ராகுல் காந்தின்றத நம்ம கேள்வி. இந்த மாதிரி ஓட்சோரி நடந்திருக்கு, நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கூட அது வந்து பிஜேபியோ தேர்தல் ஆணையமோ கூட்டு சேர்ந்து அதை வந்து திருடிடுவாங்க.
ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு. இது வந்து எவ்வளவு பெரிய முரண்பாடு, இது எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்தா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் எங்களை விட நீங்க தான் வந்து ஆத்தென்டிக்கா நீங்க எல்லாத்தையும் எடுத்து 6 மாசமா வேலை செஞ்சு நீங்க உங்க ஹைட்டுக்கு வந்து பேப்பர்லாம் வச்சு நீங்க டிஸ்பிளே பண்றீங்க. அதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, என்ன மாற்று சொல்றீங்க? திரும்ப நீங்க சிஸ்டத்துக்குள்ளேயே ஓட்டு போடுங்க, நாங்க தேர்தல் ஆணையத்தை நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி ஓட்டு போட முடியுன்றதான கேள்வி. ஏன்னா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இந்த சிஸ்டமா இருக்கட்டும், இதை மொத்தமா வந்து அவனுடைய பாசிச நடவடிக்கைகளுக்காக மொத்தமா மாத்தி அமைக்கிறான், மறுவார்ப்பு செய்யறான். அதுல நீங்க எதுவுமே செய்ய முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் அப்படின்னு நீங்க அறிவிச்சிருக்காங்க இல்லையா, தேர்தல் ஆணையர் மேல நீங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. அவர் இந்த பதவியில இருந்து போயிட்டாலும் அவர் சாகுற வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கை, அவர் என்ன குற்றம் செஞ்சிருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சட்டத்தை திருத்திட்டாங்க. அதே மாதிரி அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. நீங்க 45 நாட்களுக்குள்ள இந்த தேர்தல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வந்து டீடியஸா மாத்திட்டாங்க. நீங்க வந்து டிஜிட்டலா எதுவுமே எடுக்க முடியாது. அப்ப நீங்க என்னன்னா ஒரு சின்ன விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதே மாதிரி நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சில வழக்குகள்லாம் தொடுக்குறாங்க. அதுல வந்து நீங்க சிசிடிவி கேமராலாம் கொடுக்கணும். ஏன்னா கடைசியா நீங்க 5 to 6 தான் நீங்க அதிகமா ஓட்டு வந்ததா சொல்றீங்க. இவ்வளவு லட்சம் ஓட்டுகள் வந்து எப்படி போட முடியும்? அப்ப சிசிடிவி கேமரா பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா, எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் போட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற இதுல இருந்து இது ஒரு இதுன்னு சொல்லி ஜனநாயக சக்திகள்லாம் வந்து வழக்கு தொடுக்குறாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா 44 நாட்களோட 45வது நாள் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் தான் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து திருத்தி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஏன்னா நீங்க ஒரு 2 மாசம் கழிச்சோ இல்ல ஒரு மாசம் கழிச்சோ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து கிளைம் பண்றாங்க, இல்ல கேட்கறாங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு உங்களுக்கு ஆதாரமே இல்லை, முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுவாங்க. நல்ல உதாரணம் என்னன்னா, இவங்க 2003 நாங்க எப்படியெல்லாம் வந்து எஸ்ஐஆர்ல இந்த மாதிரியான இதுல பண்ணமோ அப்படிதான் இப்ப பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது சரிங்க, பேட்டியில எல்லாரும் கேட்கறாங்க, சரி 2003 நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ, என்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அப்படிதானே இப்பவும் செய்யறதா சொல்றீங்க. சரி 2003 நீங்க என்னெல்லாம் கொடுத்தீங்க அதை காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் காணா போச்சு. அப்ப என்ன வேணா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப இவங்கள எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. இப்படி இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அவங்களுக்கு ஏத்தது மாதிரி மறுவார்ப்பு செய்யறாங்க. அப்படிதான் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கு. இந்த தேர்தல் இப்படி நடத்தப்பட்டு இதை போலத்தான் வரக்கூடிய தேர்தல்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மொத்தமா இந்த கட்டமைப்பையும் அவங்களுக்கு ஏதுவா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல நம்ம எப்படி வந்து இதுல வந்து நம்ம போராடி நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்றது இருக்கு இல்லையா. இதை கூட நம்ம என்ன சொல்றோம், எதிர்கட்சிகள் இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து கூட, எஸ்ஐஆர் நீங்க சொல்வது போல உங்களுக்கு எப்படியாவது நீங்க வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சீங்க எதிர்கட்சிகள் இல்லையா, எப்படியாவது இதுல பொழைச்சிக்கலாம், இதுல எப்படியாவது நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம், இப்ப ஏதாவது நம்ம இதுல வந்து நம்மளும் வந்து இதுல பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு ஆயிட்டு இருக்கு. நீங்க எலெக்ஷன்ல கூட நிக்க முடியாது, தேர்தல்ல கூட உங்களுக்கு ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவன் நகர்த்திக்கிட்டு இருக்கான். அப்ப இப்ப கூட என்ன பண்றாங்க எதிர்கட்சிகள்னா, அந்த எஸ்ஐஆரை எதிர்த்து கூட மக்கள் போராட்டங்களை கட்டியமைக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் வந்து தெருவில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டா அடுத்து நமக்கும் பிரச்சனை. ஏன்னா இதே மறுக்கால கூட இவங்களை அமல்படுத்த போறாங்க, தனியார் மயம் தாராளமயம். ஸோ அதனாலதான் மக்களுக்கு என்ன ஒரு மாற்றாக இவங்க தெரியல அப்படிங்கிறத பாக்குறோம். மக்கள் போராட்டங்களை கட்டியமைப்பதுதான் தீர்வு அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா எதிர்கட்சிகள் அதை செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. சிபிஎம்முடைய அரசியல் தலைமைக்குழு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரதமர் அமித்ஷாவுடைய அந்த ஜாதி மதவெறு பேச்சுகள் வந்து அதிகமா ஊடகங்கள்ல வந்து முன்னிறுத்தப்பட்டதுனால இந்த ஆண்ட வந்து இந்தியா கூட்டணியுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போகல அப்படின்றாங்க. இல்லை, அதான் நான் சொல்ற மாதிரி அவங்க பல ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பீகார் தேர்தல் அப்ப மோடி வந்து பேசுறாரு, மோடி வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. அங்க பேசும்போது பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க, அங்கே வந்து திமுகலாம் அவங்க தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமா ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில வந்து ஒரு இன மோதல் ஏற்படுத்துகிற மாதிரி, இன வெறியை தூண்டுற மாதிரி ஒரு பிரதமரே பேசுகிறார். இதை அவர் முன்னாடியே செஞ்சார். 2024 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாக்குவது போல இந்து மக்களுடைய தாலி அறுத்து இஸ்லாமியர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசினார். இப்படிலாம் பேசும்போது நாம என்ன சொல்றோம்னா, இவ்வளோ அப்பட்டமாக ஒரு பிரதமர் அவர் இந்தியாவில் கூட எல்லா மாநிலங்களுக்கும் அவர் தான் பிரதமர். ஆனா இன்னும் ஒரு மாநிலத்தை தேர்தல் நடத்தும் போது இன்னொரு மாநிலத்தை எடுத்து பேசுறது அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்னா அவங்களுடைய அரசியல் அதுதான். அப்ப இந்த மாதிரி கலவரங்களை தூண்டுறது, 2 மதங்களுக்கு இடையில வந்து பிரச்சனை ஏற்படுத்துறது, இப்படிதான் அவங்க கலவரத்தை செய்துதான் ஆட்சிக்கு வந்தவர்கள். அப்ப இந்த மாதிரி இவங்க பண்ணும்போது தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? தேர்தல் ஆணையம்
இந்த ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய என்ன பேசினாலும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது எதிர்கட்சிகள் என்ன பேசினாலும் அதற்கான விஷயங்களை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுவே மொத்தமா வந்து ஒரு இதை மாத்திருச்சா, அவங்க சொன்ன நலத்திட்டங்களை வந்து இது பண்ணிருச்சா அப்படின்னா அப்படி பார்க்க முடியாதுல்ல. நீங்க என்ன வச்சீங்கன்றதான பிரச்சனை. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இதே பிஜேபி என்ன சொல்றாங்க, நாங்க கொடுத்த 10,000 அவங்க கண்ணில் பார்த்துட்டாங்க, ஏன்னா அவங்க கிரெடிட் ஆயிடுச்சு அவங்க அக்கௌண்ட்ல. ஆனா நீங்க சொல்ற 30,000 உங்க கண்ணில் பார்க்கல. இதான் ஃப்ரண்ட் லைனையும் வந்து ஒருத்தட்ட வந்து பேட்டி எடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு, இது வந்து எப்படி நாங்க வந்து நம்ப முடியும், ஏன்னா அது கண்ணில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கம்பேரிட்டிவா சொல்றாங்க. கூடுதலா பிஜேபிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், ஆனா இங்க வந்து இந்து முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரியான கிடையாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு என்டிஏ கூட தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லக்கூடிய நபர் கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஃப்ரண்ட் லைன்ல மக்களுடைய பேட்டிகள்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, அங்க இன்னும் கூட அந்த அளவுக்கான ஒரு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்றவங்க கூட அந்த அளவுக்கு இந்து முஸ்லீம் கலவரம் அந்த மாதிரியான ஒரு முனைவாக்கம்லாம் அவங்க செய்யல. எங்க அதிகமா அடர்த்தியா இந்துக்களும் முஸ்லீம்களும் இருக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் இந்த பிரச்சாரங்களும் அவங்க மேற்கொள்றாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் இறங்கி பிரச்சாரம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பாக்குறோம். ஹரியானால, மகாராஷ்டிரால எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள இறங்கி பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்களோ அதே மாதிரி பீகார்லயும் வந்து செஞ்சாங்க அப்படின்னு பாக்குறோம். நீங்க சொல்றது மாதிரி இவங்க என்ன நலத்திட்டங்களை முன் வச்சாங்க அப்படிங்கிறது என்ன நாம கேட்கறது என்னன்னா, என்ன மாற்றம் முன் வச்சீங்க, இது எப்படி நீங்க சரி செய்ய, மக்கள் பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய போறோம்னு சொல்லி என்ன மாற்றம் முன் வச்சீங்க. நீங்க ஜனநாயக சக்திகளே சொல்றாங்க, இந்த தொடர்ச்சியா இந்த தேர்தல்களை பார்த்துட்டு வரக்கூடிய ஜனநாயக சக்திகளும் சரி, பீகாருக்கு முன்னாடி அங்க நடந்த எஸ்ஐஆர் போன்ற இந்த மாதிரியான கேலிக்கூத்துக்களை, இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிசிட்டா இவ்வளவு பேர் அவங்க நீக்கும் பொழுது அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டெஸ்ட் பண்ணாதீங்க, பீகார் எலெக்ஷன்ஸை பைக்காட் பண்ணுங்க, பைக்காட் பண்ணிட்டு நீங்க போராட்டங்களை கட்டி அமைங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜனநாயக சக்திகளே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல போய் நீங்க நலத்திட்டங்கள் அறிவிக்கல அப்படிங்கிறதுல பாயிண்டே இல்லை. நலத்திட்டங்கள் அறிவிச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆக போகுது, உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் அதை தான் ஓட்சோரின்னு சொல்றீங்க. அப்ப இதை பைக்காட் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஜனநாயக சக்திகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எதிர்கட்சிகள் அந்த மாதிரி உணர்ந்த மாதிரி தெரியல. எஸ்ஐஆரை எதிர்த்து கூட போராடல, எஸ்ஐஆரை எதிர்த்து கூட நீங்க போராட்டங்களை கட்டி அமைக்கல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் எங்கெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா, எங்கெல்லாம் போராட்டங்கள் வந்து அதிகப்பட்டியா கட்டியமைக்கப்பட்டிருந்தோ அங்கதான் வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அப்படி மக்கள் பிரச்சனைகளை இவங்க என்ன எடுத்தாங்கன்றதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இருக்கு. அரசு தேர்வாணையம் நடத்தின இதுல வந்து நீங்க ஏற்கனவே சொன்னது போல பேப்பரை வந்து வினாத்தாள் கசிஞ்சுது. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் உள்ள இருக்கு. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைன்றது வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. நீங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்னெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதுக்கு ஈக்குவலா பீகார்ல நடத்துறாங்க. நீங்க வந்து நல்லா பார்த்திருப்பீங்க, நீங்க வந்து இஸ்லாமியர் மீது நடக்குமுறையா இருக்கட்டும், சிறுபான்மை மக்கள் மீது நடக்குமுறையா இருக்கட்டும், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், சின்ன சின்ன பெண்களை வந்து கடத்திக்கிட்டு போய் கிராமப்புறங்களை கவர்ச்சிகரமா டான்ஸ் ஆடுறவர் அப்படிலாம் ரொம்ப அப்பட்டமா நடக்குது. நம்ம ஆப்கானிஸ்தானை பத்தி பேசிட்டு இருக்கோம், நம்ம வாழக்கூடிய இந்தியாவில பீகார்ல அவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க, நிதிஷ்குமார் அரசாங்கம்னா ஒண்ணுமே செய்யறது இல்லை. பேரளவுல கொஞ்சம் பேரை வந்து அவங்கள வந்து ரெக்கவர் பண்றதுன்னு பண்ணிட்டு எதையுமே செய்யறதில்ல. நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவ்வளோ பஞ்சம், நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆறுகள்ல வரக்கூடிய வெள்ளத்தினால வந்து அவ்வளோ பாதிப்பு மக்களுக்கு. ஏற்கனவே வறிய நிலையில இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இப்படி மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்கு உள்ள. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி, இதெல்லாம் எதிர்த்து போராடி, இதெல்லாம் செய்ய மறுக்குது நிதிஷ் அரசு. எங்க பேசினாங்க? இவ்வளவு பிரச்சனை இருந்தும் தானே மக்கள் வந்து என்டிஏ கூட்டணி வந்து வாக்களிக்கிறாங்க. ஆமா, ஏன் வாக்களிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். அது நீங்க அதான் நீங்க கேட்ட கேள்வி என்ன, எதிர்கட்சிகள் இதெல்லாம் எங்க அட்ரஸ் பண்ணாங்க, எஸ்ஐஆரை பார்த்து கூட எங்க அட்ரஸ் பண்ணாங்க, என்ன வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுது, இவங்க கிரியேட் பண்ண பொய் தான் ஒர்க் அவுட் ஆகுது. லாஸ்ட் 10 இயர்ஸா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆர் கொண்டு வரதுக்கே மக்கள் மத்தியில ஒரு பொய் பிரச்சாரத்தை அவன் கட்டமைக்கிறான். தொடர்ச்சியா அவன் பொய்யில வளர்ந்தவன் தான். ஏதாவது வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பா ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வந்து இந்த மாதிரியான மாநிலங்கள்ல வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. குறிப்பா வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், அசாமா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், இந்த மாதிரி பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் வந்து குடியேறிட்டாங்க. அப்போ வந்து ஊடுருவிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம இடத்த அந்த அந்த வார்த்தையே இருக்குல்ல, நம்மளுடைய இடத்த, நம்மளுடைய பிரெட்டை இதெல்லாம் இவங்க புடுங்கிட்டாங்க. அப்ப இவங்க தான் நம்மளுடைய தலைவிதியை தீர்மானிக்க போறாங்களா, இவங்களுடைய ஓட்டுகள் தான் நம்ம தலைவியை தீர்மானிக்க போறாங்களா அப்படிங்கிறத அவன் தொடர்ச்சியா 10 ஆண்டுகளா கட்டமைச்சிட்டு இருக்கான். நீங்க அதே மாதிரி மணிப்பூர்ல செஞ்சான். இப்போ குக்கியோ இல்ல வந்து மெய்தியோ வந்து அவங்களாம் வந்து ரைவல்ரிலாம் கிடையாது, எல்லாமே கிட்டத்தட்ட பழங்குடியில இருந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு எப்படி அதை வந்து இந்துக்களாவும் கிறிஸ்துவர்களாவும் எப்படி ஒரு எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை தூண்டினாங்களோ அது போல இந்த இது இருக்குல்ல, இதை கான்ஸ்டன்டா அவன் செய்யறான். அப்ப மக்கள் மனநிலை என்ன மாற்றப்படுது அப்படின்னா, ஓ ஆமா எங்க இருந்தோ வந்தவங்க நம்ம தலைவிதியை தீர்மானிக்கிறதா, அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு எதிர்கட்சிகள் என்ன மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்லக்கூடிய பொய் பிரச்சாரம் 10 ஆண்டுகளா செய்யறான் இல்லையா, இதை எதிர்த்த பிரச்சாரம் எதிர்கட்சிகள் என்ன கொண்டு போனாங்க, அது பொய்யே, அப்படி கிடையாது அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுறாங்கல்ல. தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாங்க,
அதுக்கு நல்ல ஆதாரம் வந்து இன்னைக்கு ஜனநாயக சக்தியிலே சொல்றாங்க. 2019ல இது குறித்து ஆய்வுகள் செய்யும்போது 3 பேர் தான் வந்திருக்காங்க. 3 பேர் தான் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல சார்ந்தவங்க வந்திருக்காங்க. இவங்க தீர்மானிக்க போறாங்களா எலெக்ஷனை? அப்ப அவன் பொய்யிலே வளர்ந்தவன், அவன் பொய்யே கட்டமைக்கிறவன், இந்த மாதிரி புரளிகளை கிளப்பி அப்ப இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுல. ஓ அப்பனா இவ்வளோ பெரிய இந்த ஸ்ட்ரகிள நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா வந்து வெளியில இருந்து வர்றவங்க நம்ம தளபதி தீர்மானிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்க உணரப்படுது அந்த மக்களுக்கு. அப்ப இது ரொம்ப சிரமமா கூட இருக்கலாம், ஒரு மாசத்துல வந்து நம்ம கொடுக்கறதா கூட இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். இதை எதிர்த்து ஏன் போராட்டங்கள் வெடிக்கல? இப்ப தமிழ்நாட்டுல விட்டுருவாங்களா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப ஏற்கனவே கல்வியில பின்தங்கிய ஒரு மாநிலத்துல இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களா அவன் கான்ஸ்டன்டா கட்டி அமைக்கிறான். அதை எதிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க? பொய் சொல்லிட்டு போறது இல்லைல்ல. அப்ப எதிர்கட்சிகள் வந்து மக்கள் பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு தலையிட்டாங்க, மக்கள் போராட்டங்களை எந்த அளவுக்கு கட்டியமைச்சாங்க அப்படிங்கறதான் வந்து குறைஞ்சபட்சம் அவங்க தேர்தல்ல கூட ஜெயிக்க முடியும்ன்றதை நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். எல்லா சட்டமன்ற தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, நீங்க தேர்தல்ல ஜெயிக்கணும்னா கூட மக்கள் போராட்டங்களை மக்கள் பக்கம் நிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி பீகார் பிரச்சனையில எதிர்கட்சிகள் எந்த பக்கம் நின்னாங்க? குறிப்பா ஓவைசி அப்புறம் வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள்லாம் தனிச்சு நின்னதுனால இப்ப இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். இப்ப அவங்க வந்து இப்ப நான் தான் சொல்றேன் இல்லையா, பிஜேபி வந்து தான தண்ட எல்லாத்தையும் அவன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். நீங்க வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்ஸ்லயும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல அதிமுக என்ன பண்றாங்க? எத்தனையா உடைச்சாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகல வந்து RSS காரர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க நல்லா பாருங்க, பீகார்ல நிதிஷ்குமார் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா RJD-ல யாரு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிக்கவே இல்லை. இங்கேயாவது தேஜஸ்வி யாதவ் லாஸ்ட்லயாவது அறிவிக்கிறாங்க. ஆனா NDA கூட்டணியில அறிவிக்கவே இல்லை. ஆனா அவங்க கட்சியில எந்த சலசலப்பும் இல்லை. ஒரு கட்சியில எப்படி இருக்கணும், இல்ல எங்க தலைவர் தான் நீங்க வந்து அறிவிக்கணும்னு இருக்கணும்ல, அப்படி எந்த சலசலப்புமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, உள்ள வந்து அந்த அளவுக்கு RSS ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எப்படி வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப கூட்டணி வச்சு அதை காலி பண்ணி உடைக்கிறது ஒரு வகை, இன்னொன்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஊடுருவி மொத்தமா அதை வந்து தம்சம் பண்றதுன்றதையும் பிஜேபி செய்யறாங்க. இப்படி பல வழிகள்ல வந்து இவங்க வந்து காலி பண்றாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரி ஓவைசியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ 100 இடங்கள்ல வந்து ஓவைசி நின்று இருக்காங்க. இவர் பிரசாந்த் கிஷோர் மொத்தமா 243 இடங்களில் நின்று இருக்காரு. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம டெபாசிட் தான் இழப்போம். 243 இடங்களில் நம்ம டெபாசிட் தான் இழப்போம்னு பிரசாந்த் கிஷோர் தெரியாதா? அவர் யாரு? அவர் தேர்தல் வியூகம் செய்யக்கூடிய நபர். அவருக்கு இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் வந்து செஞ்சவர், நிதிஷ்குமாருக்கு செஞ்சவர். பல எலெக்ஷன்ஸ்ல இந்த லாஸ்ட் நடந்த எலெக்ஷன்ஸ்லாம் நிதிஷ்குமாருக்கு இவர் தான் வந்து ஸ்லோகன்ஸே கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஸ்லோகன் போடுங்க, இப்படிதான் ஜெயிக்க முடியும்னு இவர் தான் எழுதி கொடுத்தவர். அவருக்கு தெரியாதா அவர் நின்னா எவ்வளவு இடத்துல ஜெயிப்பாருன்னு? நல்லாவே தெரியும். அப்ப ஏன் நிக்கிறாங்க? யாரு ஓட்டை பிரிக்கணும்ன்றது தான், NDA ஓட்டை இல்ல, இந்தியா அலையன்ஸ் இருக்க ஓட்டை வந்து பிரிக்கணும்ன்றது தான் அவங்க நோக்கம். அதனால அவங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஓவைசியும் அப்படிதான். இப்ப இஸ்லாமியர்கள், இப்ப இவங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களும் யாதவர்களும் தான் இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து நல்லா சின்னதான மேப் போட்டே பாத்துடலாம். இதுதான் இவங்களுடைய ஓட்டு. இப்போ ஒரு 50,000 பேர் தான் இவங்களுடைய ஓட்டுன்னு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதுல நீங்க 20,000 பேரை பிரிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு இல்ல. இவங்களுக்கு வரக்கூடிய கான்ஸ்டன்டான ஓட்டு NDA ஓட்டு வந்துடும். அவங்களுக்கு வர ஓட்டுல நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க தோத்துருவாங்கல்ல. ஸோ இதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். ஓவைசி அப்படிங்கிறதும் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி பல வகையிலையும் வந்து அவங்க பிளே பண்றாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி அவங்களே நேரடியா நின்று பல வகையில வந்து கட்டமைப்பையே வந்து மறுவார்ப்பு செஞ்சு பண்றதும் ஒரு வகை. இந்த மாதிரி பி டீம்ல உருவாக்கி எதிர்கட்சிகளுடைய ஓட்டை வந்து சிதறடிக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றாங்க அப்படிங்கிறதான். எல்லா மாநிலங்களையும் பண்றாங்க, பீகார்லயும் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. குறிப்பா வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து அவங்க சொல்றது மட்டும் இல்ல, பிஜேபிக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு சிங்கிளா சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னா, அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு 3 மாநில தேர்தலோ இல்ல 4 மாநில தேர்தலோ அதுல வந்து இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். பாருங்க நாங்க பீகார்ல ஜெயிச்சிட்டோம், இத்தனை மாநிலங்கள்ல நாங்க தான் ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லி அதை வந்து இவங்க ஒரு பிரச்சாரமா கட்டமைக்கிறது அப்படிங்கிறதும் செய்வாங்க. ஆனா அது மட்டுமே ஒரு ரோல் பிளே பண்ணிட முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மாநிலமும் வந்து அவர்கள் ஆளக்கூடிய மாநிலமா இருக்கு, இல்லை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலமா இருக்கு, அங்க இருக்க அரசியல் கூட்டணி கட்சிகள், பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது தான். இப்போ இது மட்டுமே வந்து ரீசன் கிடையாது. அது அவங்க கட்சின்ற அடிப்படையில் அவங்க அப்படி சொல்லதான் செய்வாங்க அப்படின்றதான் பார்க்க. இப்போ அவங்க கட்சின்னா அவங்க அதை தானே சொல்லுவாங்க. ஆமா தமிழ்நாட்டில் இம்பாக்ட் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. நாம தமிழ்நாட்டில் இவங்க செய்யக்கூடிய இந்த குளறுபடிகள்லாம் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ SIR இப்போ இங்கே அமல்படுத்துறாங்க, இப்போ இங்கே எல்லாமே ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எதிர்த்த போராட்டங்களை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயும் வந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ
நேற்று போராட்டம் நடந்தது. அது மாதிரி சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்கு. இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே எதிர்த்த போராட்டங்கள் வந்து இப்போ இன்னைக்கு கட்டமைக்கப்படுது. ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. மக்களுடைய இந்த போலி ஜனநாயகமா இருந்தா கூட அவங்களுக்கு வெட்டி சுருக்கப்பட்ட இந்த ஜனநாயகத்தை கூட இவன் எப்படி வந்து காலி பண்றான் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஒரு மாசத்துல கொடுக்கல அப்படின்னா மொத்தமா உங்களை தூக்கிடுவேன்னு சொல்றதா இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா? இல்ல அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறலாம் வந்து ஒரு வேலை படித்தவர்களுக்கு இல்ல நகர்ப்புறத்துல இருக்கவங்களுக்குனா சாத்தியமா இருக்கலாம். ஆனா கிராமப்புறங்கள்ல இல்ல வயதானவர்களுக்கு எப்படி சாத்தியமா இருக்கும்? அப்ப இவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பேச தொடங்கிட்டாங்க. பிரச்சாரங்கள் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா குடியுரிமையை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது நோக்கமா இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்க அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டப்படுது. அதுல வந்து திமுக கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் கூட வராங்க. ஓரளவுக்கு விஜய் கட்சியா இருக்கட்டும், பிஜேபி, அதிமுக தவிர எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையா வரும்பொழுது அதுல பலரும் பல கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. அதுல விசிகாவில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் வந்து சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஏதோ தேர்தலுக்காக ஓட்டுகளை வந்து பிரிக்கிறது, ஓட்டுகளை வந்து குறைக்கிறது மட்டும் அவங்க நோக்கம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நீண்ட கால இலக்கு இருக்கு. இந்து ராஷ்டிரோட இலக்குல குடியுரிமையை வந்து பறிக்கிறதுன்றதான் அவங்களுடைய இலக்கு. அதுக்காக தான் இது நடக்குது. இந்த அரசியல் புரிதலோட தான் நாங்க போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு செய்யறாரு. அதே மாதிரி கி வீரமணி அவர்களும் வந்து திராவிட கட்சியினுடைய தலைவரும் அவரும் சொல்றாரு, இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. அரசியல் சாசன சட்டத்தின்படி அரசியல் சட்டத்தின்படியே இதை வந்து தேர்தல் ஆணையம் அமல்படுத்த முடியாதுன்றதெல்லாம் ரெண்டு பேரும் சொல்றாங்க. இதை நாங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். எங்களுடைய புதிய ஜனநாயக இதழா இருக்கட்டும், வினவலியா இருக்கட்டும், மக்கள் அதிகார கழகத்தினுடைய பத்திரிகை செய்திகளா இருக்கட்டும், நாங்க தொடர்ச்சியா அதை வலியுறுத்துறோம். இது ஏதோ வந்து தேர்தலுக்காக தேர்தலில் ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக மட்டும் இது நடத்தப்படுறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட கால இலக்கு இருக்கு. அதுல வந்து இந்து ராஷ்டிரத்திற்கான கனவுகள்ல ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, சர்வாதிகாரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. இப்போ அதை நிறைவேற்றுவதற்காக தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கி சீரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் போராடல அப்படிங்கிறது நம்மளோட பிரச்சனையா இருக்கு. அப்படி போராட விளைவா அவனால சீரா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த கட்டமைப்பையே பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பாசிசமா மாறிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த தேர்தல்ல வெறும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி ஓட்டுகளை பிரிக்கிறது அப்படின்றது ஒரே ஒரு நோக்கம்லாம் கிடையாது. அது வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்றோம். குடியுரிமையை பறிக்கிறதா நோக்கம்னு சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டுல இதை வந்து இதே மாதிரி வந்து அமல்படுத்துவாங்களா? எப்படி பீகார்ல அமல்படுத்தினாங்களோ அதே மாதிரி அமல்படுத்துவாங்களான்னு அமல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா இது வளர்ந்த மாநிலம், பெரும்பான்மையா படித்தவர்கள் இருக்காங்க, ஒரு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களா இருக்கு. இங்க வரக்கூடிய பிரச்சனை இப்பவே வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் தொடங்கிருச்சு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா எலெக்ஷன் நடத்தாதீங்கன்றதுலாம் கேஷுவலா பேட்டி கொடுத்துட்டு தெருவில் போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துல பீகார் மாதிரியே செய்வாங்களா அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின். ஏன்னா பீகார் வேற. பீகார்ல அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு யாரும் கொஸ்டின் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே அவங்க 4 நூற்றாண்டுல பெரும்பான்மையா அவங்க கூட்டணி கட்சி தான் இருந்தது. ஆனா அங்க எப்படி கபலீகரம் பண்ணாங்கன்றது இருக்கு. நீங்க நிதிஷ்குமாரை தாண்டி இவங்க வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் மூலியமா உள்ள வந்து அதையும் இதாடிச்சு இவங்க மேல வந்துட்டாங்கன்றதெல்லாம் அவன் பாக்குறோம். அப்படி வந்து இவங்க செய்யக்கூடிய நபர்கள்ன்றப்ப அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல செய்வாங்களா அப்படின்னா அது வந்து செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வஞ்சகமா செய்யறது தான். இங்க எப்படி அமல்படுத்துறது? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நீங்க கொடுங்க, எங்களுக்கு டவுட் இருந்தா கேட்போம். அப்ப இங்க போராட்டம் வெடிக்கும். இதை வந்து இதே மாதிரி அமல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க கான்கிரீட்டா தேர்தல் ஆணையம் இருக்கு. அதை எப்படி வந்து குறுக்கு வழியில எந்த வகையில செய்வாங்க அப்படிங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிர்த்த போராட்டங்களையும் கட்டியமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்கட்சிகளை சொல்றோம். நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றது இல்லைன்னா நீங்க உட்காந்து பேட்டி கொடுக்கறதுனால வந்து அவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போறதுனால உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டுற போறதெல்லாம் கிடையாது. உச்சநீதிமன்றம் எப்படி பண்றதுன்றலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உச்சநீதிமன்றம் இது குறித்தே வந்து பீகார் தேர்தல் முன்னாடியே வந்து எலெக்ஷன் போட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா இது வந்து அரசியல் சட்டத்தினுடைய ஒரு உறுப்பு, நாங்க கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி எஸ்ஐஆர் அமல்படுத்த சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உதாரணம். திரும்ப நீங்க உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்கு போறதன் மூலியமா எப்படி தடுக்க முடியும்ன்றதுதான். நீங்க போட வேணாம் நாங்க சொல்லல, அரசியல் இதுக்கு போராட வேணாம்னு சொல்லல. ஆனா இது தீர்த்திருமா அந்த பிரச்சனையை? எஸ்ஐஆரை நிறுத்திடுமா, தடுத்து நிறுத்திடுமான்றது நம்ம கேள்வி. நீங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தெருவில் இறங்கி போராடணும். நீங்க வெஸ்ட் பெங்கால்ல நீங்க பாத்தீங்கன்னா மம்தா வந்து இறங்கி போராடுறாங்கல்ல, ஏன் நீங்க மற்ற கட்சிகள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்றதான் நம்ம கேள்வி. நீங்க சொல்றீங்க லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தெருவில் இறக்க மாட்டேங்கிறீங்க, எஸ்ஐஆரை எதிர்த்து கூட ஏன் இறக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேள்வி. கூட்டணி சார்பா போராட்டம் நடத்தினாங்களா எல்லா தலைநகரங்கள்லயும்? அதான் இப்படி நடத்துறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பேரளவுக்கானது நடத்துறாங்க. ஆனா நீங்க நான் தான் கேட்கிறேன், வெஸ்ட் பெங்கால் நீங்க கம்பேர் பண்ணுங்க. வெஸ்ட் பெங்கால்ல எப்படி வந்து அந்த போராட்டம் நடந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்படி நடத்தணும்ல. நீங்க ஒரு விளைவை ஏற்படுத்துற மாதிரி நடத்தணும், மக்களுக்கு இதை குறித்த விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப முன்வைக்கிறோம். நீங்க வந்து பாசிஸ்டுகளை வீழ்த்துவது அப்படிங்கிறது வந்து நீங்க வெறும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டோ தேர்தல் ஆணையம் தான் அது எல்லாமே செய்யுது.
தேர்தல் ஆணையத்துக்குமே மனு கொடுத்து எப்படி செய்ய முடியும்? இல்ல தேர்தல் ஆணையத்தை நீங்க போய் பேரை நடத்தி எப்படி செய்ய முடியும்? இல்ல நாடாளுமன்ற வளாகத்தின் வாசல்ல நீங்க போராதன் மூலியமா எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இதெல்லாம் இந்த உறுப்புகளை வச்சுதான் அவன் செய்யறான். நாடாளுமன்றத்தை வச்சும் தேர்தல் ஆணையத்தை வச்சும் உச்சநீதிமன்றம் வச்சும் தான் எஸ்ஐஆரை அவன் ரொம்ப அழகா அமுல்படுத்தி தேர்தலை முடிச்சிட்டான் பீகார்ல. நீங்க திரும்ப இதுக்குள்ளேயே போராடுறீங்க, எப்படி தீர்க்க முடியும்? மக்கள் போராட்டங்கள் ஒண்ணுதான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் உன்னை செட்பேக் பண்ணும் அப்படிங்கிறதா நம்ம கடந்த கால வரலாறு, கடந்த கால அனுபவம். அது ஒண்ணுதான் அடுத்த கட்டமா எஸ்ஐஆர் நிறுத்துவதற்கான வேலைகளை செய்யுமே தவிர நீங்க திரும்ப திரும்ப நீங்க அறிக்கை விடுறதுனால ஒன்றும் முடியாதுன்றதுதான் உண்மையா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வரும்போதும் தேர்தல் ஆணைய சைட்ல இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே எந்த ஒரு பதிலுமே கொடுக்கப்படாம இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதே எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறது அப்படிங்கிறது பிரதமர் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருந்த ஒரு கட்டமைப்பு. அப்ப குறைந்தபட்சம் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் கூட தேர்தல் ஆணையம் நியமிக்கப்படுவாரு ஒரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை எப்படி மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உடனே ஒரு சட்டத்தை போட்டு பிரதமர் இருக்கணும், அப்புறம் அவர் நியமிக்கக்கூடிய ஒருத்தர், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். அவர் யார் நியமிப்பாரு? அது கும்பலாட்சி நடக்குது. அப்ப அவர் அமித்ஷாவை தான் நியமிக்கிறார். அப்ப அமித்ஷாவும் பிரதமரும் அதே போல இந்த பக்கம் ராகுல் காந்தி இப்படி மாத்துறாங்க. இப்ப 2:1 சொல்றப்ப யாரு பெரும்பான்மை, யாருடைய கருத்து எது எக்ஸிகியூஷனுக்கு போகும் அப்படின்னு சொன்னா அப்ப பிஜேபி இந்த கும்பல் சொல்லக்கூடிய மோடியும் அமித்ஷா அவர்கள் இவங்களும் சொல்லக்கூடிய கும்பல் தான் யார் நியமிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் தேர்தல் ஆணையரை நியமிக்கப்படுறாரு. அப்ப தேர்தல் ஆணையரை இவர்களுடைய ஆளாகத்தான் இவங்க நியமிக்கிறாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா இது ஏதோ நம்ம சொல்றது இல்லை, நடைமுறையை தான் காட்டுது. 2014 பிறகே கூட நடந்த பல்வேறு சம்பவங்கள்ல தேர்தல் ஆணையம் எப்படி நடந்துக்குச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க உச்சநீதிமன்றமே சில விஷயங்களை சொல்லும் போது கூட அதை ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிட்டு போறதுதான் நடக்குது. குறிப்பா நீங்க பீகார் எலெக்ஷன்ஸ் போது 11 ஆவணங்களை கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. ஆதார் அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு இம்போஸ் பண்ணீங்க? நீங்க லோக்கல்ல எது வேணும்னாலும் நீங்க ஒரு பேங்க்குக்கு போகணும், இல்ல ஒரு டிக்கெட் புக் பண்ணா கூட ஆதார் வேணும்னு சொல்லி அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களின் மீது திணிச்சிங்க. ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி அப்படிங்கிறது கேள்வியா கேட்கப்பட்டுச்சு. குறிப்பா இது உங்க வேலையே கிடையாது அப்படிங்கிறது தான். உங்க வேலை என்ன? நீங்க ஓட்டர்ஸ் ஐடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா ஓட்டர்ஸ் ஐடி அது சரியா தப்பான்னு பார்த்து ஓட்டு போடுறது தான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. குடியுரிமை சரியா தப்பான்னு கேட்கறது உங்க வேலையே கிடையாது, அது உள்துறை அமைச்சரோட வேலை. இதை ஏன் நீங்க செய்றீங்கன்ற கேள்விகள் தான் பெரும்பான்மையா தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட விமர்சனமா இருந்தது. அதை தாண்டி நீங்க ஆதாரம் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது எல்லா மக்கள்கிட்டையும் இன்னைக்கு திணிச்சிருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க மற்ற ஆவணங்களை கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்க ஆதாரம் இணைச்சுக்கோங்கன்னு சொல்லி. அதை பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல ஒத்துக்கல, திரும்ப அவங்க இம்போஸ் பண்றாங்க. திரும்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா நடைமுறையில என்ன பண்றாங்கன்னா நீங்க ஆதார் கொடுங்க, கூடுதலா அவனுக்கு கொடுங்க. அப்ப நீங்க அதை ஆதாரமா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதார் கொடுத்தாலே நீங்க அக்செப்ட் பண்ணி போயிடணும். ஆனா அப்படி இல்லாம நடைமுறையில இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் பீகார்ல இருந்தே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி வைலேஷன்ஸ் அப்படிங்கிறதுல நீ உச்சநீதிமன்றமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அதை வைலேட் பண்றது அப்படிங்கிறத செய்யறாங்க. நிறைய உச்சநீதிமன்றத்துல இவங்க கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் பொய்யானதா இருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்ப்ளிசிட்டா நடந்துக்கிறாங்க. ஒரு உச்சநீதிமன்றத்துல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொய்யா இருக்கு. நாங்க 2003 இப்படிதான் எல்லாமே அமல்படுத்தணும், அந்த மாதிரி தான் இப்ப அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2003 இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி எந்த ஆதாரமும் இல்ல இவ்வளவு விஷயங்கள் கேட்டது மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அப்போ ஒரு பொய்ய சொல்றாங்க. இப்படி தேர்தல் ஆணையமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஒரு துணை விங்கு மாதிரி தான் இருக்கு. எப்படி ஏவிபிபி இருக்கோ, எப்படி பஜ்ரங் தள் இருக்கோ, அதை போல ஒரு துணை அமைப்பாக இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது. இப்ப ஏவிபிபி கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதைத்தான் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஏன்னா அந்த மாதிரி கட்டமைப்பு மாத்தி வச்சுட்டாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் அவங்களை தண்டிக்க முடியாத நிலையை மாத்தி வச்சுட்டு இவர்களுக்கு சொல்றதக்கூடிய செய்யக்கூடிய நபர்களா நீங்க மாத்தி அமைச்சிருக்காங்க. அதனால அதுதான் பீகார் எலெக்ஷன்ஸ்ல அப்பட்டமா நம்ம பார்க்க முடியுது. பீகார் எலெக்ஷன்ஸ்ல எப்படி தேர்தல் ஆணையம் நடந்துச்சோ அது மாதிரிதான் எல்லா அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் நடந்துக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம். குறிப்பா என்ன அப்படின்னா இப்ப தேர்தல் ஆணைய நியமனமா இருக்கட்டும், இப்ப தொகுதி மறுவரையா இருக்கட்டும், இப்ப எஸ்ஐஆர் போன்ற இந்த மொத்த நடவடிக்கை எப்படி பாக்குறது? இது ஒரு பாசிச நடவடிக்கை அப்படிங்கிறதுதான். இது பாசிச திட்டங்கள் பாசிச நடைமுறையா கொண்டு வராங்க. இதெல்லாம் பயன்படுத்தி மொத்தமா அந்த தேர்தல் கட்டமைப்பையே பாசிசமயமா மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தடுத்து ஜனநாயகம் அப்படிங்கிறதுக்குலாம் இடமே கிடையாது. ஏற்கனவே அவங்க ஜனநாயகத்தின் மீதுலாம் எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குலாம் அந்த எந்த நம்பிக்கையும் கிடையாது. கொஞ்சம் வெற்றி சுருக்கப்பட்ட அளவுல ஏற்கனவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளையும் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரதன் மூலியமா மொத்தமா காலி பண்றது அப்படிங்கிறதான். நீங்க 1947க்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் சொல்லுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கும் அப்படின்னா யாரெல்லாம் பணம் இருக்கோ, யார் பணக்காரங்களோ இல்லை நிலப்பிரபுக்களோ ஆண்களோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டுரிமை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க எல்லாருக்கும்லாம் கிடையாது.
ஸோ இந்த மாதிரி பின்னாடி வந்து இழுத்துட்டு போறது இருக்கு இல்லையா, அதைத்தான் இவங்க செய்யறாங்க. ஏன்னா பெண்களுடைய வாக்குரிமை எல்லாம் பறிக்கிறதன் மூலியமா இவங்க இன்னும் பின்னாடி வந்து இழுத்துட்டு போற வேலையை தான் வந்து பிஜேபி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்குமான உரிமைன்றதுலாம் அவங்களுக்கு அவங்களோட இந்து ராஷ்டிரத்துல கிடையாது. அவங்க இந்து ராஷ்டிரத்துல யார் இருக்கலாம் அப்படின்னா காவிகளும் கார்பரேட்டுகளும் வந்து நல்லா செழித்தோங்கலாம். அங்க சாதாரண உழைக்கும் மக்களோ, ஏழை எளிய மக்களோ, பெண்களோ, இஸ்லாமியர்களோ, சிறுபான்மை மக்களோ, பழன மக்களுக்கும் அங்க இடம் கிடையாதுன்னா நீங்களாம் வாழ்ந்துக்கலாம். ஆனா எந்த உரிமையும் இல்லாம ஒரு இரண்டாம் தர குடிமக்களா வாழ்ந்துக்கலான்றதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய சனாதனத்துல இந்து ராஷ்டிரத்தினுடைய விதி. அவங்கதான் அதுதான் அவங்களோட நியதி. அதைத்தான் வந்து இன்னைக்கு தேர்தலையும் அவங்க அமல்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பயணம் நன்றி. நன்றி.